பிரியமானவர்களே, எலிஜிபிலிட்டி அப்படின்னா தகுதி உள்ளவர்கள். அது ஒருவேளை வேலையின் காரியமாக இருக்கலாம், ப்ரமோஷன் காரியங்களாக இருக்கலாம், படிப்பின் காரியங்களாக இருக்கலாம், அல்லது வாழ்க்கையின் காரியமாக கூட இருக்கலாம். தகுதி உள்ளவர்களை மாற்றமே பொறுப்பில் அமர்த்தி வைப்பாங்க. ஆனால் தகுதி இல்லாதவங்களை என்றைக்காவது ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களா? அவங்க சிம்பிளாக சாரி யூ நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க இல்லைங்களா? பிரியமானவங்களே, ஒரு காரியம் உங்களுக்கு தெரியுமா? தகுதி இல்லாதவங்களை கூட தகுதிப்படுத்துகிற ஒருவர் இருக்கிறார். என்ன, அப்படியும் இருக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, ஒருவர் இருக்கிறார். தகுதியற்ற ஒருவருக்கு தம்முடைய தயையை காண்பித்து கிருபையை கொடுக்கிற ஒருவர். அவர் யாருன்னு தெரியுங்களா? அவர் தாங்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் வேற என்னெல்லாம் செய்வாருன்னு தெரியுங்களா? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டவர். பலவான்களை வெட்கப்படுத்தும்படி உலகத்துல பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டவர். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தெரிந்து கொண்டவர். உங்களை யாராவது அற்பமா நடத்தி இருக்கிறார்களா? இழிவா நடத்தி இருக்கிறார்களா? பயப்படாதீங்க. எபேசியர் 4:7 இப்படியாய் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய கிருபையை தந்திருக்கிறாராம். ஸோ உங்கள் வாழ்க்கையில் அவர் கொடுத்த அந்த கிருபை உங்களை நடத்தி செல்லும். அவர் கொடுத்த கிருபை உங்களை தாங்கும். அவர் கொடுத்த கிருபை உங்களை தப்புவிக்கும். அவர் கொடுத்த கிருபை உங்களை சுமக்கும். அவர் கொடுத்த கிருபையினால நீங்க உயர்த்தப்படுவீர்கள். ஆகையினால ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்கள் குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிற இயேசுப்பா உங்க கூட இருக்கிறதுனால தகுதி இல்லாதவர்களாய் இருந்தாலும் உங்களை தகுதியுள்ளவர்களாய் ஆக்குற தெய்வம் உங்க கூட இருக்கிறார். ஆமேன்.